ஹாய், ஐ எம் மகாலிங்கம். அது பேர் சொன்ன உடனே தெரிகிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க. ஆனால் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் தான் சந்தியாவுடைய ஹஸ்பண்ட். எந்த சந்தியான்னு கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு எந்த சேனலில் திருப்பினாலும் அவளுடைய ஃபோட்டோஸ், அவளை பற்றின நியூஸ், அவளுடைய ஸ்பீச் தான் வந்திருக்கும். ஏன்னா பெஸ்ட்டு ஜிஎம் அப்படின்னு அவார்டு வாங்கியிருந்தா இல்லையா. நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ரோலேருந்து பார்த்தேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது இல்லையா. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அது முதல்லேருந்தே கொடுக்கலாம் அப்படின்னு. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸில், த கிரேட் இண்டியன் மிடில் கிளாஸ் பிறந்த ஒரு பையன். அது என்னவோ தெரியலங்க, இந்த இந்தியன் மிடில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை பையன் வேணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாக இருக்குது. கேட்டால் நமக்கு வாரிசு வேணாமா அப்படின்னு. வாரிசு அப்படின்னா பெருசாக சொத்தையாக சேர்த்து வச்சுருக்க போகிறாங்க. ஏராளமாக கடனை வாங்கி வச்சுருப்பார் அப்பா. அதெல்லாம் கட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா. அதுக்குத்தான் இந்த வாரிசு அப்படின்றதெல்லாம். அதுலேயும் ஒத்த பிள்ளையாவோ இல்லை ஒரு 2-3 பசங்களோட பிறந்திருந்தாலோ பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இவங்க வந்து 1-2 பெண் குழந்தை பிறந்துட்டு எப்படியாவது ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு, அதுக்கப்புறமா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு கிளிஷே மாதிரி தோணும். இப்போது வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வளர்கிற காலத்தில் பசங்களுக்கெல்லாம் அப்படியே ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா நமக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சாப்பாடு இல்லை. ஏதாவது நான்வெஜ் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு தான் 2 துண்டு எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அந்த அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் வந்து வெறும் குழம்பு தான் ஊற்றுவாங்க. நாமளும் வந்து பார்த்தியா ஆம்பளை புள்ள அப்படின்னு அப்படியே நெஞ்சை நிமித்திட்டு நிற்போம். ஆனால் வெட்ட போகிற ஆட்டை தாண்டா கொழுக்க வைப்பாங்க அப்படின்றது அன்னைக்கு புரியாது. ஏன்னா வளர்ந்து பெரியவனான பிறகு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே தாங்குகிற ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா. அதுக்காகத்தான் இப்போலேருந்தே இப்படி போட்டு வளர்க்குறாங்க. சொல்லிக்கலாம், ஆம்பளை பசங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது, அவங்க நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்சபடி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இன் ரியாலிட்டி எல்லாமே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியுது. அதை ஏன் வெளில சொல்ல மாட்டேன்றாங்கன்னு எனக்கு புரியல. கிரிக்கெட் ஆடலாம், இல்லை வேறு ஏதாவது கேம்ஸ் ஆடலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அம்மா ஸ்கூல் விட்டு வந்தோடனே கிரவுண்டுக்கு போகிறோமா, டேய் அக்கா அங்கே பாட்டு கிளாஸ் போகிறா, அவளை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா போ. சரி கொண்டு போய் விட்டுட்டு போகலாம் அப்படின்னா இரு யார் கூப்பிட்டு வருவா, நீ தான் கூப்பிட்டு வரணும். சரி அது ஒரு 1 hour இருக்கும். அந்த 1 hourல போயிட்டு ஏதாவது விளையாடலாம் அப்படின்னா, இரா தங்கச்சி டியூஷனுக்கு போனடா, அவளை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவளை பத்திரமா திருப்பி கூப்பிட்டுட்டு வா. இப்படியே போயிட்டு இருந்தா ஆனால் இன்றைக்கி தாங்க போய் கேம்ஸ் ஆடுறது. சரி வீக் டேஸில் தான் இந்த மாதிரி. சண்டேயில் வந்து போகலாம் அப்படின்னா அங்கே இருக்கவங்க சேர்த்துப்பாங்களா. ஆமாம், ப்ராக்டிஸுக்கே வரதில்லை. ஒரு பெரிய சச்சின் டெண்டுல்கர் நேராக மேட்ச்சுக்கு வந்துடுவார். பாடா போயிட்டு ஸ்கோர் எழுது அப்படின்வாங்க. இவ்வளோதான். சரி ரைட்டு. அப்படி அந்தந்த வயசில் பசங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். பசங்களோட தான் போக முடியல. ஏதோ இந்த பாட்டு கிளாஸில் இல்லை வந்து அந்த டியூஷன் கிளாஸில் அப்படி வெளில நின்றுட்டு அப்படியே பார்க்குறோன்னா அங்கேருந்து தங்க வருவான். அவளை தானே நீ பார்த்துட்ருக்க, அது எப்படி உனக்கு தெரியும்? அவளை கண்டாதான் எனக்கு ஆகாது. ஏதாவது நீ அவகிட்ட பேசின அம்மா கிட்ட கொண்டு போய் சொல்லிடுவேன். இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறது தெரிஞ்ச பிறகு யாராவது நம்மளை ஏறெடுத்து பாப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? இதாங்க, இதுதான் ரியாலிட்டி. ஆனால் இது தெரியாமல் ஆம்பளை சிங்கண்டா, அசிங்கம் வெளில சொன்னா. +2 முடித்த உடனே நல்ல மார்க் எடுத்திருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னேன், அப்பா மார்க்கெல்லாம் நல்லா வந்திருக்குப்பா, எனக்கு வந்து ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு ஆசை, அதில் ஜாயின் பண்ணுறேன். ஆமாம், இங்கே அப்படியே தினைக்கும் தாஜ்மஹால் கட்டிகிட்டு இருக்காங்க. சிவில் இன்ஜினியர்லாம் ஃபஸ்ட்டு என்னடா வேலை கிடைக்கும், இந்த பார் ஒன்று மெக்கானிக்கல் எடுத்துக்கோ இல்லை ஐடி எடுத்துக்கோ, இதுக்கு தான் வந்து உடனே வேலை கிடைக்கும். இந்த பாருடா வீட்டுக்கு நீ ஒரே புள்ள, இந்த குடும்பமே ஒன்றை நம்பி தாண்டா இருக்குது அப்படின்னு +2 முடித்த கையோட தோளில் தூக்கி வச்சாரு ஒரு பாரத்தை. என் ஆசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்தேன். அவர் எதிர்பார்த்த மாதிரியே 4 வருஷம் முடித்த உடனே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. சரி இனிமேலாவது அப்படியே சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா அக்காவுக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க. ஷி வாஸ் ஹார்ட்லி 22. இல்லை அது பொண்ணுங்களை வந்து முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் என்னோட பாரம் நீங்கும், அவர் பாரம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் தலைமையில் இன்னும் பெரிய பாரத்தை ஏற்றி வச்சார். வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் முதல்ல போட்ட லோன், ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சேன், அதெல்லாம் ஒன்றும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கல்யாணத்துக்காக லோன் போட்டேன். அந்த லோன் முடிகிறதுக்குள்ளே தங்க கல்யாணம் அப்படின்னு. ஆனால் பாருங்கள், 31 வயசு வரைக்கும் என் கல்யாணத்தை பற்றி எங்கள் அப்பா யோசிக்கவே இல்லை. ஆனால் 21 வயசு ஆன உடனே வீட்டில் இருக்க பொண்ணுங்களோட கல்யாணம் அப்படின்ட்டு ஜாதக கிட்ட தூக்க ஆரம்பிச்சிட்டாரு.
நான் கேட்குறேன், இப்படி அப்பாங்கள்லாம் வந்து பொண்ணுங்களை வந்து 21 வயசு 22 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் எங்கே தாங்க பொண்ணு கிடைக்கும்? அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வயசு மேக்ஸிமம் 2 வயசு தான் வித்தியாசம் இருக்கணுன்றாங்க. அப்புறம் நான் 32 வயசில் இவர் போய் என் கல்யாண பேச்சு ஆரம்பித்தாருன்னா எனக்கு எந்த காலத்துக்கு பொண்ணு கிடைக்கிறது? நான் எங்கே கல்யாணம் பண்ணுறது? ஆனால் எப்படியோ ஒரு வரன் வந்தது. அதான் சந்தியா. நான் போய் பார்த்தேன். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேருமே அந்த நேரத்தில் காலமாயிட்டாங்க. எங்கள் அக்கா தான் இந்த வரன் ஏற்பாடு பண்ணது. சந்தியாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சந்தியாவுக்கும் என்னை பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரு 3 கண்டிஷன் சொன்னான். ஒன்று வந்து அவளுடைய கம்பெனி சென்னையில் இருக்குது, அதனால் வந்து ஹஸ்பண்டு வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபரபுளாக இருக்கணும் அப்படின்னு. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒர்க் பண்ணுறது ஒரு கொரியன் கம்பெனி, அது இங்கே சென்னையில் மட்டும்தான் இருக்குது. ஈவன் அதர்வைஸ் இந்த கம்பெனி மூடினாலும் வேறு எங்கேயாவது என்னால் இங்கே வேலை தேடிக்க முடியும். ஐ ஹவ் காட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு நாலேஜ். அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேலையை விடுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எனக்கும் அதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இப்போ தான் கடனெல்லாம் முடிஞ்சு சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிருக்கேன். இனிமே தான் எதுவாக இருந்தாலும் சேர்க்கணும். அதனால் அதுக்கும் எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவளுடைய 3வது கண்டிஷன், ஏன் சம்பளத்தை வந்து கேட்கக்கூடாது அப்படின்னா, எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் குடும்பத்துக்கு தானே சம்பாதிக்கிறோம், சரி அவள் என்னை டெஸ்ட் பண்ணுறா போல இருக்குது அப்படின்ட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். கல்யாணம்லாம் நல்லபடியாக நடந்தது. ஒரு 3 மாதம் போன உடனே அஃப்கோர்ஸ் அவள் சம்பளத்தை நானும் கேட்கல, அவளும் கொடுக்கல. என் சம்பளத்தில் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். எத்தனை நாளைக்கு வந்து வாடகை வீட்லேயே இருக்கிறது, ஒரு சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு. யுவர் சாய்ஸ் அப்படின்னு விட்டேத்தியா பதில் சொன்னான். ஏன்னா வீடுன்றது 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்காக தானே வாங்குகிறோம். அப்புறம் யுவர் சாய்ஸ்னால் எனக்கு புரியல. சரி ரைட்டு, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுட்டா அப்படி நான் பாசிட்டிவாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ சுற்றி பார்த்தேன். எந்த வீட்டை கொண்டு போய் காமிச்சாலும் உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லுவோம். நான் நினச்சேன், சரி ஒருவேளை எல்லாத்தையுமே நம்ம கையில் விட்டுட்டா போல இருக்கு அப்படின்னு ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு வீடு வாங்கினோம். அஃப்கோர்ஸ் இஎம்ஐயில் தான், சொந்தமாக மொத்தமாக காசு கொடுத்து வாங்குகிற அளவுக்கெல்லாம் என் கையில் அப்பவும் காசு இல்லை, இப்போவும் காசு இல்லை. அதுக்கப்புறம் இஎம்ஐ அதுவும் நான் தான் கட்டிகிட்டு இருந்தேன். அவள் வந்து இதை பற்றி எதுவுமே கேட்டுக்கல. எவ்வளோ லோன் போட்டிங்க, எவ்வளோ கட்டுறீங்க, என்ன செலவு, ஒரு வார்த்தை கூட கேட்கல. சரி நானும் கம்முன்னு விட்டுட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன உறுத்தல். பாருங்க, ஆம்பளை சம்பாதிக்கிறது, எந்த ஆம்பளையாவது நான் சம்பாதிக்கிறது எனக்கு மட்டும்தான், இதை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கானா? அது ஏன் வந்து இவன் மட்டும் இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னு எனக்கு புரியல. சில பேர் சொல்கிறாங்க, அப்படி இல்லைங்க, நாளைக்கு வந்து இந்த ஆம்பளை பையில நம்ப முடியாது, புருஷங்காரன் விட்டுட்டு போயிட்டான்னா அப்போது வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஹோல்டு வேணும் இல்லையா அப்படின்னு. எப்படிங்க 2 பேர் வந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து கம்பெனி ஆரம்பித்தாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி உருப்படுமா? அந்த மாதிரி எப்போ இவன் விட்டுட்டு போயிடுவானோ நான் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்னு ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ நினச்சி வாழற வாழ்க்கை, அது உண்மையான தாம்பத்தியம் ஆகுமா? எனக்கு புரியல. நீங்கள் சொல்லலாம், இது பாருங்க ஆம்பளைங்கெல்லாம் வந்து குடிக்கிறாங்க, கண்டபடி செலவு பண்ணுறாங்க, அதெல்லாம் அபரேஷன், எக்ஸப்ஷன்ஸ். அது கிடையாது ரூல். ஒரு கணவன் மனைவினா எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம தர்மத்தில் சொல்லியிருக்கு, அப்படித்தானே இருக்கணும். சரி, நான் அதை எதுவும் பெருசாக எடுத்துக்கலை. என்னாச்சு, 1 வருஷம் போன உடனே என் கம்பெனியில் வந்து திடீர்னு சேலரி டேட்டை 10th மாற்றிட்டாங்க. இஎம்ஐ வந்து 5th டியூ. எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. மற்றவங்க கிட்ட கடன் கேட்க பிடிக்கல. அப்புறம் நான் சந்தியா கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி சேலரி தள்ளி போயிடுது, பணம் தரியா அப்படின்னு. சரின்ட்டு அவள் சேலரி அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டான். சும்மா சொல்லக்கூடாது, எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்ல, கேட்ட உடனே கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி சம்பளம் வந்த உடனே நானும் அவள் சம்பளத்தை எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டேன். 3 மாதம் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நான் யோசித்தேன், அவள் என்னுடைய மனைவி, என்னுடைய சுகதுக்கத்தில் பங்கெடுத்துக்கிற ஒத்தி, என்னுடைய பாதி. அப்படி இருக்குச்சா ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கடன் வாங்கிட்டு மச்சான் அது மாதிரி நான் வந்த உடனே கொடுத்துட்றேன்டா அப்படின்ட்டு திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்க. இது வந்து அவள் தப்பாக எடுத்துப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த 4வது மாதம் சம்பளம் வந்த உடனே அவள் பணத்தை கொடுக்கல. 1 வாரம் கழிச்சு வந்து மாலி எனக்கு பணம் வேணும் அப்படின்னா. கேஷுவலாக கேட்டேன், எவ்வளோ வேணும் அப்படின்னு. அவள் மூஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரி போயிடுச்சு.
10,000 வேணும் அப்படின்னா. சரின்ட்டு நான் எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு பணம் வேணும்னா, அப்போ நான் கேட்டேன் எவ்வளோ வேணும் அப்படின்னு. 20,000 வேணும்னா நான் கொடுத்தேன். அவள் சம்பளம் எவ்வளோ, அவளுக்கு எவ்வளோ கொடுத்தேன், இந்த கணக்கெல்லாம் நான் பார்க்கல. ஏங்க, கணக்கு பார்க்குற உறவாங்க அது. ஆனால் அடுத்த மாதமும் நான் அப்படி கேட்டப்போ சந்தியா சொன்னா, மாலி இதை பாரு, உனக்கு சேலரி தள்ளி வருது, நீ இஎம்ஐ கட்டணும் எனக்கு தெரியறது. ஆனால் என் சம்பளத்தை உன்கிட்ட கொடுத்துட்டு எப்பப்போ வேணுமோ உன்கிட்ட கேட்டு வாங்குறதுன்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ தான் புரிஞ்சுது அவள் ஃபேஸ் ஏன் அப்படி மாறிச்சு அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், சந்தியா இதை நீ ஏடிஎம்மில் போயிட்டு வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா கூட அது முதல்ல உன்னுடைய அக்கௌண்ட் என்னன்னு கேட்கும், பின் நம்பர் கேட்கும், எவ்வளோ பணம் வேணும்னு கேட்கும். ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு கொடுக்குற அந்த மரியாதையை கூட புருஷனுக்கு கொடுக்க மாட்டியா? இல்லை, ஏன் பணம் அதை நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்கணுமா? அவளுடைய சேலரி மொத்தமாக நான் எடுத்து கொடுத்துட்டு நான் சொன்னேன், இந்த பாரு இது பத்தலை, இன்னும் பணம் வேணும் அப்படின்னாலும் நீ என்னை எப்போ ஒன்றா கேட்கலாம். என்கிட்ட இருக்கோ இல்லையோ அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத. இல்லை எனக்கெல்லாம் அதுக்கு மேலே ஒன்றும் செலவு கிடையாது அப்படின்னா சொல்லிவிட்டு அடுத்த நாள் என்ன நினச்சாலோ தெரியல, மாலி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா. சொல்லு சந்தியா, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, அந்த இஎம்ஐ நீ எவ்வளோ கட்டிகிட்ருக்க, நான் அதை ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அகைன் எனக்கு ஏதோ 2 ரூம்மேட்ஸ் பேசுகிற மாதிரி தான் இருந்தது. அந்த வாடகை 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் அந்த மற்ற செலவுகள் அதெல்லாம் பாதி ஷேர் பண்ணிப்போம். ஏங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதும் ரூம்மேட்ஸு கலீக்ஸு அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பா? நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்காத சந்தியா, முடிஞ்சால் பேர் பண்ணிக்கோ அப்படின்னு. நான் என்ன அர்த்தத்தில் சொன்னேன்னா, உன்னால் எவ்வளோ முடியுமோ கொடு, முடியலைன்னா கொடுக்காத, அதை பற்றி நான் கவலைப்படலை, இதுதான் நான் சொன்ன அர்த்தம். ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுட்டாளா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இஎம்ஐயை பற்றி கேட்கவும் இல்லை, ஒன்றும் கொடுக்கவும் இல்லை. நானும் அதை பெருசாக எடுத்துக்கலை. சரி ரைட்டு, ஏதோ என் சம்பளத்தில் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு இருந்துட்டேன். நான் மிடில் கிளாஸ்னு சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலாக அது ஒரு லோயர் மிடில் கிளாஸ். ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த தீபாவளி பொங்கல் வரும்போதெல்லாம் எப்போவுமே யூனிஃபார்ம் தான் எடுத்து கொடுப்பார் எங்கள் அப்பா. எப்போவாச்சும் ஒரு தடவை அதிசயமாக அந்த கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா அவங்க பசங்க அவங்க போட்ட பழைய சொக்கா அதை ஆல்ட்ரு பண்ணி போடுறது, இப்படித்தான் இருந்தது. எனக்குன்னு நான் ட்ரெஸ் வாங்குறதுன்றது வேலைக்கு போன பிறகு தான். அது கூட இந்த லோனெல்லாம் இருந்ததுனால ரொம்ப லிமிட்டடாக தான். இப்போது ஓகே, சஃபிஷியண்ட்டாக இருக்குது, அவ்வளோ ஒன்றும் கையை கடிச்சிக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னும்போது சந்தியாவோ நீயும் கூட வா அப்படின்வேன். எதுக்கு நான் அப்படின்வேன், இல்லை எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், நீ செலக்ட் பண்ணு அப்படின்வேன். ரொம்ப சலிச்சுட்டே 2-3 தடவை தள்ளி போட்டு தான் வருவாள். அவள் ட்ரெஸ் எடுக்கும்போது என்னை கூப்பிட மாட்டா. புதுசாக வாங்கிட்டவன் தான் என்கிட்ட காமிக்கிறதும் கிடையாது. அவள் பாட்டுக்கு அவள் ட்ரெஸ்ஸை போட்டு போவாள். ஒரு தடவை 3 தடவை கேட்டு 4ஆவது தடவை தான் வந்தவா ஒரு எல்லோ கலர் ஷர்ட்டும் க்ரீன் கலர் பேண்ட்டும் வாங்கி கொடுத்தான். எனக்கு அப்போ ஒரு மாதிரி இருந்தது, இது என்ன இந்த கலரில் இருக்க அப்படின்னு. பட் எனியோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அல்டிமேட்லி அவள் கண்ணுக்கு நான் அழகாக இருக்கணும், என் கண்ணுக்கு அவள் அழகாக இருக்கணும், இவ்வளோ தானேங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது. ஸோ இவளுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, இது எனக்கு போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறா போல இருக்குது அப்படின்ட்டு அடுத்த நாள் இதை போட்டுட்டு போனேன். ஆஃபீஸில் எல்லாம் ஒரு மாதிரி சிரித்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டான், என்ன வச்சான் இந்த கலரில் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன், ஏன்டா? டேய் இதை பார்த்தா எப்படி தெரியுமாடா இருக்குது, இந்த கிராமராஜன் ஒருத்தர் வருவார் தெரியுமா, அவர் போடுற மாதிரி இருக்குடா அப்படின்னா. நான் வீட்டுக்கு வந்த உடனே சந்தியா கிட்டே சொன்னேன், சந்தியா இது உனக்கு பிடிச்சி தான் எடுத்திருக்க, ஆனால் என்னவோ தெரியல ஆஃபீஸில் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னோடனே அவள் விழுந்து சிரிச்சான். இதை போட்டுட்டு போனீங்களா, பின்ன எதுக்கு வாங்குறது ட்ரெஸ்ஸு அப்படின்னு. இல்லை மாலி, உங்களுக்கு புரியல, யூ ஷுட் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக்ஸியா, யார் க்ரோன் அப் அடல்ட். என்ன ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்றது கூட ஒய்ஃப் தான் டிசைட் பண்ணணுமா? உங்களுக்குன்னு தனியாக ஒரு டேஸ்ட்டு கிடையாதா, சாய்ஸ் கிடையாதா? அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்ணாலாவது இனிமேல் என்னை கூப்பிட மாட்டீங்க அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்து கொடுத்தா அதை கூட தெரியாமல் நீங்கள் போட்டுட்டு போயிருக்கீங்களே, ரியலி ஃபன்னியா அப்படின்னு விழுந்து சிரித்தான். எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா 2 பேரும் ஆஃபீஸ் முடிஞ்சு டயர்டாக வரோம், பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றும் நேரம் இருக்காது. மேபி என்ன சப்ஜெக்ட் இருக்குது திருப்பி ஆஃபீஸில் நடந்ததை தான் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்க போகிறோம். ஆனால்
காலையில் அப்படின்னும் போது வி ஆர் ஸ்டார்டிங் த டே ஃப்ரெஷ் இல்லையா, அப்போ எதையாவது பேசலாமே அப்படின்ட்டு நான் டைனிங் டேபிளில் உக்காந்துட்டு, சந்தியா நீயும் வா, 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம், நீயே எனக்கு போடு அப்படின்வேன். அதை என்னவோ அவள் வந்து தப்பாக எடுத்துட்டா போல இருக்கு. ஒரு நாள் கொஞ்சம் கோபமாக கத்திட்டா. நான் என்ன வேலைக்காரியா, சமையல்காரியா? நானும் உங்களை மாதிரி சம்பாதிக்கிறேன். நீங்கள் எல்லாத்துக்கும் என்னையே கூப்பிட்டு, நான் பாத்ரூமில் இருக்கேன், துண்டு எடுத்துகிட்டு வா, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு ட்ரெஸ் எடுத்து வை, எனக்கு டிஃபன் எடுத்து வை, எனக்கு லஞ்சை பேக் பண்ணி வை. அதாவது இந்த ஆம்பளை பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னடா ஆம்பளை சிங்கம் அப்படின்னு. ஒரு எம்ஜிஆர் படம் நீங்கள் பார்த்தீங்களா? எம்ஜிஆரும் முத்துராமன், ஜெயலலிதா அவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த பாடினால் ஒரு பாட்டு அப்படின்ற பாட்டு கூட வரும். அதில் எம்ஜிஆருடைய அம்மா அவங்களுக்கு இந்த வயக்காட்டில் இருக்கும்போது சாப்பாடு ஊட்ட வருவாங்க. அப்போ எம்ஜிஆர் கேட்பார், நான் என்ன சின்ன குழந்தையாமா அப்படின்னும் போது அவங்க அம்மா பண்டரிபாயின்னு நினைக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க, ஆம்பளை புள்ள என்றைக்குமே குழந்தை தான்ப்பா, முதல்ல பெத்தவளுக்கு, அதுக்கப்புறம் கட்டினவளுக்கு அப்படின்வாங்க. என்னதான் வந்து வெளியில் நிஜமாகவே வந்து ஆம்பளை ஒரு சிங்கமாகவே இருந்தால் கூட நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நாமெல்லாம் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது எப்போ சீக்கிரம் வந்து வருஷம் ஓடும், எப்போ பெரியவனாகும், இப்படித்தான் நம்ம இயங்கிட்டு இருப்போம். ஆனால் பெரியவன் ஆன பிறகு மறுபடியும் நம்ம குழந்தை ஆயிட மாட்டோமா அப்படின்னு எல்லாருமே ஏங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆம்பளை பயிர்வ குழந்தை ஆகிற இடம் ஒன்று தாயின் மடி, இன்னொன்று கட்டினவளோட மடி. தாய்க்கு பின் தாரம்னு சும்மாவா சொன்னாங்க? எல்லா நேரமும் அவ மனைவியா பார்க்கறது கிடையாதுங்க, ஒரு தாயாத்தான் பார்க்குறோம். ஆனால் அது அவளுக்கு அவங்க வீட்டில் சொல்லி கொடுக்கலையா, இல்லை அந்த பாடம் அவளுக்கு புரியலையான்னு எனக்கு தெரியல. அப்படியே ஒரு 3-4 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கும் 35 வயசு ஆயிடுச்சு. நான் சொன்னேன், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும், ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு. இம்மிடியேட்டாக ஷீ செட் நோ. இல்லை எங்கள் ஆஃபீஸில் வந்து எனக்கு ஜிஎம் ப்ரமோஷன் வரப்போகுது, இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. ஆக்சுவலாக 35 வயசுக்கு மேலே குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னால் அது குறைபாடுகளோடு பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அதனால தான் இன்சிஸ்டன்ட். பட் அவள் அதை சரியான பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்படியே ஒரு மாதம் இந்த பேச்சு எடுத்தாலே அவள் பாரு எனக்கு டைம் இல்லை, நாளைக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்ட்டு போயிடுவோம். அந்த சண்டே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மாலி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா, சரி இதை பற்றி தான் பேச போகிறா, மனசு மாறிட்டா போல இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட எதிர்பார்ப்போட போனேன். மாலி இதுக்கு மேலேயும் இப்படியே இருக்கிறது வந்து சரின்னு எனக்கு தோணலை அப்படின்னா, ஆஹா இவளும் புரிஞ்சுட்டா போல இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால் ஐ திங்க் we'll have to go for divorce அப்படின்னா அப்படியே தலைமையில் ஒரு சம்மட்டியால் அடித்த மாதிரி இருந்தது. என்ன சந்தியா பேசுகிறேன், என்ன பிரச்சனை உனக்குன்னு? உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. தினமும் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் நீ குழந்தைன்னு இதையே பேசிகிட்டு இருக்க. எனக்கு இப்போ அதை நினச்சி பார்க்கக்கூட நேரம் இல்லை, எனக்கு என் கேரியர் தான் முக்கியம். அதனால் உனக்கு குழந்தை வேணும் அப்படின்னா ரைட், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், யூ கேன் ரீமேரி, யூ கேன் ஹாவ் ஆஸ் மெனி கிட்ஸ் ஆஸ் யூ வாண்ட். நான் அதுக்கு குறுக்க நிற்க விரும்பலை. ஏன்னா உங்கள் சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கணும் அப்படின்னு, சாரி அது தப்பு, நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. நிஜமாகவே அவளை வந்து ஒன்றும் தெரியாத புரியாத ஒரு குழந்தையாக தான் நான் பார்த்தேன். சரி சந்தியா, பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு எதுக்கு டிவோர்ஸ்னு போனோம்? இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ டிவோர்ஸ்னு ஆகிடுதுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் தெரிஞ்சவன் சொந்தக்காரன் இந்த ஆஃபீஸில் இருக்கவன் அத்தனை பேரும் அப்படியே உன் மேலே அக்கறை இருக்கா மாதிரி துக்கம் விசாரிக்கிற மாதிரி வந்து, ஐயோ என்ன மேடம் டிவோர்ஸ் ஆகிடுச்சாமே, என்ன சந்தியா இப்படி ஆகிடுதாமே அப்படின்னு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக பேசிட்டு போவாங்க. அதை அவாய்ட் பண்ணலான்றதுக்காக தான் சொன்னேன் நான். ஏன் நீ சொல்கிற மாதிரி தனியாக போனால் மட்டும் இந்த பிரச்சனை எல்லாம் வராதா? நீ என்ன லூஸா? இது கூட புரியாதா? இதுதான் சந்தியா என்னை பார்த்து கேட்டது. இல்லை நான் லூஸாகவே இருந்துட்டு போகிறேன் சந்தியா, யோசிச்சு பாரு, யூ ஆர் கோயிங் டு பி த ஜென்ரல் மேனேஜர். அதே மாதிரி நானும் என் கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன். இப்போது நம்ம 2 பேரும் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னும் போது நேச்சுரலாகவே இத்தனை நாளாக நம்ம 2 பேரும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒன்றா சேர்ந்து போக முடியறதில்ல. மோஸ்ட்லி நீ பிஸியாக இருப்பேன், இல்லை நான் எங்கேயாவது டூர் போயிட்டுருப்பேன். அதனால் தனித்தனியாக தான் போயிட்டு வந்துட்ருக்கோம். அதுலேயும் நீ ஜிஎம் ஆன பிறகு
ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தால் கூட, நம்ம 2 பேரும் ஏதாவது பேசணும் அப்படின்னா கூட, உன்னுடைய செக்ரட்டரி தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நம்ம தனியாக போயிட்டோம் அப்படின்னா, நீயும் ஜிஎம் ஆகிட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எங்கேயாவது ஃபங்க்ஷனில் நீ போகிற, யாராவது கேட்டால் கூட, ஓ ஐ திங்க் ஹீஸ் ஆன் யூரோப் டூர் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். என்ன யாராவது அந்த மாதிரி கேட்டால் கூட நான் சொல்லுவேன், லாஸ்ட் ஹியர்டு ஷி வாஸ் இன் மெக்சிகோ, அதுக்கப்புறம் எங்கே போனான்னு எனக்கே தெரியாது, அது பிஏ கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கூட இருக்கவங்களாம் ஆஹாஹான்னு பெரிய ஜோக்கு கேட்ட மாதிரி சிரிப்பாங்க. அது சாதாரணமாக போயிடும். இந்த மாதிரி தேவையில்லாத விமர்சனங்களுக்கெல்லாம் இடம் இல்லை இல்லையா? அது மட்டும் இல்லை, இப்போ நீ இருக்க பொசிஷனில் உனக்கு ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது பத்திரிகைகள்லாம் நியூஸாக வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை இதை வச்சுட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணணும்னு இல்லை சந்தியா, நீ பிரியணும்னு ஆசைப்பட்ட, எப்படி பிரியலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு வழி சொல்லியிருக்கேன். இஷ்டம் இருந்தால் எடுத்துக்கோ ஆர் லீவ் இட், நான் உன்னை கம்பல் பண்ணல அப்படின்னு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு இட் சவுண்ட்ஸ் நைஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் வி பார்ட்டட் வேஸ். தட் வாஸ் அபவுட் ஒரு 10 வருஷம் இருக்குமா, இருக்கும், மோர் தென் தட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் சில பேர் கேட்கலாம், என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க, அது ஆம்பளை சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு பொம்பளை மட்டும் தனியாக வச்சுக்கலாமா அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒய்ஃப் சம்பளத்தை கேட்குறதுக்கு பதிலாக உங்கள் சம்பளத்தை வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருங்க, அவங்க மேனேஜ் பண்ணட்டும். இந்த மாதிரி யாருக்குமே தோண மாட்டுது, இதுதான் வந்து மேல் ஷாவனிசம் சொல்கிறது அப்படின்னு. கரெக்ட். இது எங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சம்பளம் சர்ப்ளஸாக இருக்குது, அந்த பணத்தை எங்கே சேவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க ஃபேமிலிகளில் இது சரிப்பட்டு வரும். நாமளே வந்து இஎம்ஐ கட்டிட்டு இதுக்கு அந்த லோன் போடலாமா, இதில் இங்கே சிக்கனம் பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு அவசர செலவு வரும், கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு ஆம்பளை போய் கடன் கேட்குறதுக்கும் ஒரு பெண் போய் கடன் கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு ஆம்பளை கடன் கேட்டால் யோசிப்பாங்க, கொடுக்க முடியாதுன்னு கூட டக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பெண் கடன் கேட்டால் எப்படியாவது ஐயோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல வரத்துக்கு தான் ஆம்பளைகள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். இந்த ஆம்பளை பயிர்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அதை நான் வந்து இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் என் மனசில் இன்னும் அது ஒரு ஆறாத ரணமாக தான் இருக்குது. கல்யாணம் ஆன உடனே அடுத்த வருஷம் என்ன குழந்தை பிறந்தாச்சா அப்படின்னு கேட்குற இந்த உலகத்தில் இத்தனை வருஷமாக அஃப்கோர்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸ் அவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க பசங்களோட வருவாங்க. இதில் புதுசாக வந்து சில பேர், சார் உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. டக்குன்னு ஏதோ அவர் கூப்பிட்டாரு, இல்லை ஏதோ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நழுவிடுவேன். கேரியர் தான் முக்கியம் அப்படின்னு சந்தியா ஃபீல் பண்ணான். யோசிச்சு பாருங்களேன், நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம், சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் குழந்தைகள், குடும்பம், மொத்தத்தில் இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு நமக்கு ஒரு கேரியர், ஒரு ப்ரொஃபஷன், ஒரு வேலை, சம்பளம்ன்றது தேவை. ஆனால் அந்த கேரியருக்காகவே வாழ்க்கை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, சார் நீங்கள் வந்து இது மற்றவங்களை அடிமைப்படுத்துகிறீங்க, இந்த மாதிரி வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற்றத்தை தடை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், சுயநலம் நல்லதா, பொதுநலம் நல்லதா? எல்லாரும் கண்ணை மூடிட்டு கை தூக்குவீங்க, பொதுநலம் தான் நல்லது அப்படின்னு. ஓகே, நாம் வாழறதுக்கு ஒரு நாடு வேணும், அந்த நாட்டுக்காகவே வாழறது அப்படின்றது பொதுநலம். அதை எல்லாரும் பாராட்டுவாங்க இல்லையா? சரி, நமக்கு அரசியலில் ஈடுபாடு இருந்தாலும் நம்ம சேர்றதுக்கு ஒரு கட்சி வேணும், அந்த கட்சிக்காகவே நாம் வந்து வாழறோம் அப்படின்னு சொன்னால், பாரியா கட்சிக்காகவே இவர் வாழ்நாளை தியாகம் பண்ணார் அப்படின்னு நம்ம பாராட்டுறோம். ஏன்னா அது பொதுநலம். அப்போது எனக்கு கேரியர் தான் முக்கியம், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குழந்தைகளோ பெற்றவங்களோ சொந்தக்காரங்களோ அண்ணன் தம்பி அக்கா தங்கை யாருமே முக்கியம் இல்லை, கேரியர் மட்டும்தான் முக்கியம், அதில் நான் மேலே போகிறது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால், சொல்லுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சுயநலமா பொதுநலமா? அப்போ இது நல்லது அப்படின்னு கை தட்டுவீங்களா? என்னையோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன், ஷீ இஸ் கெட்டிங் த அவார்டு அப்படின்னு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, டைம்ஸ் ஆர் சேஞ்சிங், என்ன பண்ணுறது, நாமளும் வந்து அந்த மாதிரியே மாற வேண்டியது தான். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி இப்படி ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு கை தட்டிட்டு வர வேண்டியது தான். அது என்னவோ தெரியல, ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி அவளுக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணித்து, அட்லீஸ்ட் டு கங்க்ராச்சுலேட் ஹர். லேட் நைட் நான் இதை யோசிச்சுட்டே இருந்ததுனால மணி 11 ஆயிடுச்சு, அவள் முடிச்சிருப்பாளோ என்னவோ அப்படின்னு ஒரு சந்தேகத்திலேயே சரி ஒரு 2 ரிங் போயிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம்
அப்படின்னு கால் பண்ண ஃபர்ஸ்ட் ரிங்லேயே அவள் எடுத்துட்டான். ஹாய் சந்தியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு. அது நியூஸ் பார்த்தீங்களா அப்படின்னா. இல்லை நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன், ஃபர்ஸ்ட் ரோவில் உக்காந்துருந்தேன் அப்படின்னு. அப்படியா, நான் உங்களை பார்க்கலையே அப்படின்னா. இது நீ மேலே இருந்த அண்டு நிறைய அந்த லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அதனால் அது கண்ணை மறைச்சிருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் யோசித்தேன். ஐயோ, இது இந்த காலத்தில் இந்த சினிமாவில் குறியீடுகள், அப்புறம் அந்த சர்க்காசம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நாம் ஏதாவது சொல்லிட்டோமோ அப்படின்னு, ஏன்டா இப்படி அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த சைட்லேருந்து பேச்சே இல்லை. ஆஹா, நாம் சொதப்பிட்டோம் போல இருக்கு, இத்தனை வருஷம் கழிச்சு அவளுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி கடைசியில் இப்படி காரியத்தை கெடுத்துட்டோமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஏதோ விசும்புற மாதிரி எனக்கு ஒரு சவுண்டு கேட்டது. நிஜமாவே அழறாளா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே பேசாமல் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பெருசாக அழற மாதிரி இருந்தது. ஒருவேளை நான் சொன்னதை தப்பாக எடுத்துன்ட்டு குத்தி பேசுகிறதா நினச்சிட்டு அழறாளோ? இல்லை, நான் சாரி கேட்டே ஆகணும். பட்டு அது ஃபோனில் கேட்கறது சரி வராது, நேராக தான் போனோம். நான் அங்கே வர முடியுமா, அக்செப்ட் பண்ணிப்பாளா அப்படின்னு தெரியல. அதனால் சந்தேகத்தோடையே நான் வரவா இல்லை நீ இங்கே கிளம்பி வரியா அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு இல்லை நீங்கள் கிளம்பி வாங்கோ அப்படின்ட்டா. அதான் இப்போது கிளம்பி போயிட்டுருக்கு. அதோ சந்தியாவோட பங்களா வந்துடுது. கார் ஹாரன் அடிச்சிருக்கேன். அவள் வெளியே வந்துட்டுருக்கா. ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன், ஐ எம் சந்தியாஸ் ஹஸ்பண்ட் அப்படி தானே சொன்னேன். அது ஐஎம்னு சொல்கிறதா இல்லை ஐ வாஸ் சந்தியாஸ் ஹஸ்பண்ட்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. எனக்காக ப்ளீஸ் எல்லாரும் ப்ரே பண்ணுங்க கைஸ்.